வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகள். சீன ஆக்கிரமிப்பு குறித்து ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகம் குறித்து மக்களவையில் கருத்து தெரிவித்த ராகுலுக்கு கடும் எதிர்ப்பு. ஆதாரமில்லாத தகவல்களை அவையில் பேசக்கூடாது என கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் முழக்கம். न मानने का नियम भी इसका भंग करे माननीय विपक्ष के नेता 389 को भी तोड़ रहे हैं. हम सदन किस तरह से चलाना चाहते हैं? சீனாவின் ஆக்கிரமிப்பு குறித்து ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காங்கிரஸ் எம்பிக்களிடையே கடும் வாக்குவாதம். किसने बताया? ये लिखा हुआ नहीं पढ़ सकते आप. अध्यक्ष ने ना बोला है, नहीं बोल सकते. अध्यक्ष जी आपने व्यवस्था दी है, आपने व्यवस्था दी है. माननीय अध्यक्ष जी, मेरा व्यवस्था का सवाल है. ये 349, 358 और अब 389 अध्यक्ष के रूलिंग को न मानने का नियम भी इसका भंग करे माननीय विपक्ष के नेता. பாஜகவிற்கு வாக்கு விழாது என்பதை தெளிவாக தெரிந்தே பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கல் குறித்து அமைச்சர் ரகுபதி காட்டமான அறிக்கை. திருவள்ளுவர் இன்றைக்கு உயிருடன் இருந்திருந்தால் திமுக பற்றி என்ன குரல் எழுதியிருப்பார் என விஜய் கற்பனை. அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என வள்ளுவர் எழுதியிருப்பார் என்றும் கடும் தாக்கு. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. பவள விழா பாப்பாவிற்கு என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டுவதற்கு தானே தெரியும் என டெக்னாலஜி வளர்ந்துவிட்டது, நீங்கள் டெக்னிக்கை மாற்றுங்கள் என திமுகவை சாடிய விஜய். அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நாம் எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? தமிழகத்தில் டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் என எத்தனை என்ஜின் வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம்தான் டாப் என்ஜின். மக்களின் ஒரே ஆப்ஷனாக தாவேகா மட்டும்தான் இருக்கிறது என்று விஜய் பேச்சு. எத்தனை சக்திகள், எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும். நான் சினிமாவை விட்டாலும் அரசியல் கட்சியினர் சிலர் இன்னும் சினிமாவை விடாமல் இருப்பதாக விஜய் கருத்து. அண்மையில் வெளியான கருத்து கணிப்பு சிலரது கடுப்பு கணிப்பு என்றும் விமர்சனம். அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க, அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தூக்கத்தில் எழுப்பி என்ன கட்சிக்கு ஓட்டு போடுவீர்கள் என கேட்டால் விசில் சின்னத்திற்கு தான் என சொல்வார். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை, நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என விஜய் உறுதி. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான்.
தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. எம்ஜிஆர் வருகையை நடிகர் கட்சி அட்டகத்தி என பல்வேறு வழிகளில் விமர்சித்தவர்கள்தான் தற்போது என்னை விமர்சிக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் பேச்சு. அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டகத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்தில் 2017, 2021 பின் எப்படிப்பட்டவர்கள் என பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கடுமையாக சாடிய தாவேக தலைவர் விஜய். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம். சென்னை பனையூரில் கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் விஜய். வாழ்க வாழ்கவே தமிழக வெற்றிக் கழகமாக எழுத போகிற வெற்றி கொடி மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவில் உற்சாகமாக நடனமாடிய விஜய். பாடகர் வேல்முருகனுடன் இணைந்து நடனமாடியதைக் கண்டு தொண்டர்கள் உற்சாகம். தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடி எப்பொழுது வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுது வாழ்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தடுப்புகளை தாண்டி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட தாவேக தொண்டர்கள். அலுவலகத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுத்த பவுன்சர்களுக்கும் தாவேக நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் தமிழ்நாடு அரசின் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு. ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மனிதர்களின் அனைத்து பயணங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டவை. பண்பாட்டு ரீதியாக முன்னேறியிருக்க மனித சமுதாயத்தின் பயணங்கள் முக்கியமானவை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதுக்கு மனித சமுதாயத்தோட பயணங்கள் மிக முக்கியமானது. உணவு தேவைக்காக, கல்விக்காக, வணிகத்துக்காக, சமூகத்தை உணர்ந்து கொள்வதற்காக, நாடுகளை பிடிப்பதற்காகன்னு மனிதர்களுடைய எல்லா பயணங்களும் ஏதோ ஒரு நோக்கம் இருந்துச்சு.
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூட உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என விமர்சனம். திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நேற்றைக்கு நான் செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறினேன். சென்னை சிறுசேரியில் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா திறப்பு. நாவலூர் ஏரி சிப்காட் தொழிற்சூழல் பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே நிதி நிறுவனர் வீட்டில் 50 சவரன் நகை கொள்ளை. குடும்பத்துடன் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்ததை பயன்படுத்தி மர்ம கும்பல் கைவரிசை. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கடந்த 3 நாட்கள் மட்டும் பழனி தண்டாயுதபாணி கோயிலில் 5 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் அதிகாலை 5:30 மணியளவில் லேசான நிலநடுக்கம். 4.6 ரிக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவான நிலையில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என தகவல். மும்பையில் இயக்குநர் ரோஹித் செட்டி வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம். கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை சேர்ந்த 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கனடா சீனா வர்த்தக ஒப்பந்தத்தை நாங்கள் விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு பேச்சு. ஒப்பந்தத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் எனவும் திட்டவட்டம். டிரம்ப் ஈரானை தாக்கினால் அது ஒரு பிராந்திய போராக மாறும். ஈரான் உச்ச தலைவர் அலி காமேனி கடும் எச்சரிக்கை. பத்து லட்சம் செயற்கைக்கோள்களை அனுப்பி விண்வெளியில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை அமைக்க எலான் மஸ்க் திட்டம். ஏஐ நிறுவனமான XAI நிறுவனத்துடன் டெஸ்லாவை இணைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தகவல். T20 உலகக் கோப்பையில் இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என்ற பாகிஸ்தான் அரசின் முடிவிற்கு ICC கடும் கண்டனம். இந்த முடிவுகள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை நீண்ட காலத்திற்கு பாதிக்கும் என எச்சரிக்கை. T20 உலகக் கோப்பை தொடரை பாகிஸ்தான் புறக்கணித்தாலும் இந்திய அணி திட்டமிட்டபடி கொழும்புவிற்கு செல்லும். ICC விதிகளை இந்திய அணி பின்பற்றும் என BCCI தகவல். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் விராட் கோலியின் சாதனையை முறியடித்தார் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர் பாபர் அசாம். T20 கிரிக்கெட்டில் அதிக அரை சதம் அடித்து அசத்தல்.